வணக்கம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மார்க்சிய லெனினிய கோட்பாடுகள் இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன இந்திய பொருளாதாரத்தை எப்படி அளக்குதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? குறிப்பா பொருளாதாரத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க விரும்புற மாணவர்களுக்கு இந்த மூலக்கட்டுரையோட பகுப்பாய்வு ஒரு சூப்பரான திறவுகோலா இருக்க போகுது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். 1916ல எழுதப்பட்ட சில ஐடியாக்கள் இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளையும் தொழிலாளர்களோட நிலைமையும் உண்மையிலே பிரதிபலிக்குமா? காலம் எவ்வளோ மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு, ஆனா பொருளாதாரத்தோட அடிப்படை விதிகளும் அந்த சுரண்டல் முறைகளும் அப்படியே தான் இருக்கான்னு இந்த கட்டுரை நம்மள சிந்திக்க வைக்குது. இத புரிஞ்சிக்க இந்த கட்டுரை விஷயத்த 5 முக்கிய பிரிவுகளா பிரிக்குது. லெனினோட ஏகாதிபத்திய வரையறை, இந்தியாவில் பெருநிறுவன ஏகபோகங்கள், அந்நிய முதலீடும் நவீன காலனித்துவமும், தொழிலாளர்களின் நிலை, அப்புறம் புவிசார் அரசியல்ல இந்தியாவோட சார்பு நிலை. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். லெனினின் ஏகாதிபத்திய வரையறை. எதையுமே பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறதானே நல்லது. இந்த சோர்ஸ்ல இருக்கிற அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா, ஏகாதிபத்தியம் அதாவது இம்பீரியலிசம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் பாலிசி கிடையாது. லெனின் அதை முதலாளித்துவத்தோட ஒரு உச்சக்கட்டமா பாக்குறாரு. அதாவது ஃப்ரீ மார்க்கெட்ல இருக்கிற ஆரோக்கியமான போட்டிகள்லாம் அழிஞ்சு போய் அதுக்கு பதிலா பிரம்மாண்டமான ஏகபோகங்கள், அதான் மோனோபாலிஸ், சந்தையை மொத்தமா ஆக்கிரமிக்கிற ஒரு கட்டம்னு சொல்றாரு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? 1916ல லெனின் சொன்ன இந்த 5 துல்லியமான பாயிண்ட்ஸை இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் எக்கனாமிக் சிச்சுவேஷனோட இந்த கட்டுரை அப்படியே கனெக்ட் பண்ணுது. உற்பத்தி ஒரு இடத்துல குவியறதுல இருந்து உலகத்தையே பங்கு பிரிக்கிற வரைக்கும் இது எப்படி இன்னைக்கு மாறி வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்ததா பகுதி 2, இந்தியாவில் பெருநிறுவன ஏகபோகங்கள். இந்த அனாலிசிஸ் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்களேன். லெனின் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உற்பத்தியின் ஒன்றுகுவைப்புங்கிற கான்செப்டை இன்னைக்கு நம்ம இந்தியாவோட டெலிகாம், எனர்ஜி, ஏர்போர்ட், போர்ட்ஸ்னு முக்கியமான செக்டார்ஸ் எல்லாத்தையும் வெறும் ஒரு சில கார்ப்பரேட் குரூப்ஸ் மட்டுமே கண்ட்ரோல் பண்றத அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அதே மாதிரி பேங்கிங் செக்டாரை எடுத்துக்குவோம். இன்னைக்கு நம்ம பேங்குகள்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களோட வாரா கடன்களால பெரிய சுமையை சுமந்துட்டு இருக்கிறதையும், பொருளாதார முடிவுகள்ல அவங்களோட தலையீடு அதிகமா இருக்கிறதையும் லெனின் அன்னைக்கே சொன்ன ஃபைனான்ஷியல் ஆலிகார்கி, அதாவது நிதி ஆதிக்க கும்பலோட மாடர்ன் வெர்ஷன்னு இந்த கட்டுரை ரொம்ப நியூட்ரலா பாயிண்ட் அவுட் பண்ணுது. பகுதி 3, அந்நிய நேரடி முதலீடும் நவீன காலனித்துவமும். இது எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல வேலை செய்யுதுன்னு இப்ப பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லெனின் அன்னைக்கே கணிச்ச அந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது மூலதன ஏற்றுமதி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது. இந்தியா தன்னோட டெவலப்மெண்ட்டுக்காக அந்நிய நேரடி முதலீடு, உலக வங்கி, அப்புறம் IMF மாதிரியான இன்டர்நேஷனல் கடன் கொடுக்கிற அமைப்புகளை பெருமளவுல நம்பி இருக்கிறத இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. இதனால ஒரு நவீன காலனித்துவம் உருவாகுதுன்னு அந்த ஆய்வு சொல்லுது. அதாவது பழங்காலத்துல மாதிரி பெரிய பெரிய ராணுவத்தை அனுப்பி ஒரு நாட்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா அந்நிய முதலீட்டையும் இன்டர்நேஷனல் கம்பெனிகளையும் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள விடுறது மூலமாவே ஒரு நாட்டோட பொருளாதார சுதந்திரம் மறைமுகமா கண்ட்ரோல் செய்யப்படுது. இதுதான் லோக்கல் சிறு தொழில்களையும் நசுக்குதுன்னு சொல்றாங்க. பகுதி 4, இந்திய தொழிலாளர்களின் இன்றைய நிலை. சரி, இப்ப இந்த விஷயத்த நம்ம பக்கம், அதாவது சாமானிய மக்கள் பக்கம் திருப்பி பார்ப்போம். உண்மையான ஆக்கப்பூர்வமான உழைப்பிலிருந்து லாபம் பார்க்கறத விட்டுட்டு வெறும் வட்டி மூலியமாவும் ஃபினான்ஷியல் ஸ்பெகுலேஷன் மூலியமாவும் லாபம் சம்பாதிக்கிற ஒரு எக்கனாமியை விவரிக்கிறதுக்கு கட்டுரையில லெனினோட ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் புல்லுருவித்தனமான முதலாளித்துவம். இந்த பகுப்பாய்வு படி பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் தொழிலாளர்களை அப்படியே 2ஆ பிரிச்சிடுது. ஒரு பக்கம் ஐடி, கார்ப்பரேட்னு நல்ல வசதியா கை நிறைய சம்பளம் வாங்குற ஒரு சின்ன கூட்டம், இன்னொரு பக்கம் எந்த ஒரு அடிப்படை பாதுகாப்போ உரிமையும் இல்லாம டெய்லி பிழைப்புக்காக போராடுற மாபெரும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். நம்ம ஊரு கிக் வாக்கர்ஸ் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, இவ்ளோ பெரிய ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் இருக்காங்க, ஆனா ஏன் இவங்க ஈஸியா ஒன்னு சேர மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்விக்கான பதிலா மூலக்கட்டுரை லெனினோட சோஷியல் சவுனிசம், அதாவது சமூக தேசிய வெறி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்வைக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த நுகர்வோர் கலாச்சாரம், அதாவது கன்சியூமரிசம், அப்புறம் சில தீவிரமான தேசிய மத உணர்வுகள் எல்லாமே ஒருவித டிஸ்ட்ராக்ஷனா வேலை செய்யுதுன்னு கட்டுரை சொல்லுது. இதனால தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிற தொழிலாளர்கள் தங்களோட உண்மையான பொருளாதார பிரச்சனைகளை உணர்ந்து ஒன்னு சேர்றது தடுக்கப்படுது. பகுதி 5, புவிசார் அரசியலில் இந்தியாவின் சார்பு நிலை. இப்ப குளோபல் லெவல்ல நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி பார்க்கலாம். மேப்ல கோடு கிழிச்சு நாடுகளை பிரிக்கிற காலமெல்லாம் எப்பவோ மலை ஏறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் தான், அதாவது மூலப்போராய கூட்டணிகள். இதனால தான் இந்தியா தன்னோட டிஃபென்ஸ் மற்றும் மிலிட்டரி டெக்னாலஜிக்காக மேற்கத்திய நாடுகளை ரொம்பவே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு இந்த கட்டுரை வாதிடுது.
இது மாதிரியான கூட்டணிகளால அமெரிக்கா, சீனா மாதிரியான பெரிய நாடுகளுக்கு இடையில நடக்கிற மறைமுக போர்கள்ல இந்தியா ஏதோ ஒரு பக்கம் நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுது. இது லாங் டேர்ம்ல நம்ம நாட்டோட சொந்த பொருளாதார சுதந்திரத்தைய பாதிக்கும்னு இந்த அனாலிசிஸ்ல தெளிவா விளக்கியிருக்காங்க. முடிவுரை 100 ஆண்டு பழமையான ஒரு கண்ணாடி. நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மொத்த சோர்ஸ்ல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த கார்ப்பரேட் ஏகபோகங்களையும் தொழிலாளர்களுக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்துற அரசியலையும் சரியா அடையாளம் கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நவீன இந்திய பொருளாதாரத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடியும். இந்த கட்டுரை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்வியோட முடியுது. நம்ம சுத்தி இருக்கிற கிக் தொழிலாளர்களையும் இந்த மாபெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளையும் பார்க்கும்போது இந்த கேள்விதான் தோணுது. தொழிலாளர்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பிளவுகளை மறந்து ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் இந்த ஏகாதிபத்திய சுழற்சி உடைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா சிந்திங்க.